वन्दे वृन्दावनचरम् वल्लवीजन वल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्. யாதவாபியுதயத்துல 5வது சர்க்கத்துல நம்ம 22வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அதாவது பல்ராமன் எப்படி சிங்கங்களா ஒரு யானை மாதிரி அடிச்சார் அப்படிங்கிற ஸ்லோகத்தோட முடிச்சோம். அமிருஷ்யதோ மானுஷ சிம்ஹநாதம் கிரீந்திரரோதைரபி துர்நிரோதான பபஞ்ச திருப்தோ பலபத்ர சிம்ஹா சிம்ஹான் த்விபேந்திரானிவ துர்நிவாரஹ. பலபத்ர சிம்ஹா, பலபத்ரன் பலராமன், பலராமன்ங்கிற ஒரு சிங்கம். அந்த சிங்கம் வந்து மத்த சிங்கங்களை யானை எப்படி போய் அடிக்குமோ அது போல, அதாவது ஒரு சிங்கம் யானைகளை எப்படி அடிக்குமோ அது மாதிரி இந்த பல்ராமன் சிங்கங்களை அடிச்சாருன்னு. திருப்தகா சகா. இதுல அமிருஷ்யதகா அந்த சிங்கங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா துர்நிரோதான, வெரி டிஃபிகல்ட் டு ஃபேஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய, அந்த தடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய சிங்கங்களை, அது கிரீந்திர ரோதைஹி அபி துர்நிரோதான, அந்த சிங்கங்கள்லாம் வந்து அப்படியே மலையோட சண்டை போடுற சிங்கங்கள். அவைகளை வந்து வெளியில வரும் பொழுது இந்த பல்ராமன் அவைகளை அப்படியே நாசம் பண்ணார் அப்படின்னு சொல்லி இந்த 22வதோட முடிச்சோம். அடுத்தது குஞ்சா கலாப பிரதிநத்த கேசைஹி ஆகுல்பம் ஆலம்பித ஆகுல்பம் ஆலம்பித பிஞ்ச ஜாலைஹி நிஷங்கிபிஹி சாரு பிருஷத்கசாபைஹி குப்தோ பபௌ கோபசுதைஹி முகுந்தா. இந்த எல்லாரும் ஒரு ஒரு கேமஃபிளாஜ் மாதிரி பண்ணிக்கணும் இல்லையா? அந்த இடத்துல வந்து பகவானை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எல்லா கோபர்களுடைய பிள்ளைகள், அங்க இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் எல்லாருமே, யாரெல்லாம் கண்ணனுடைய சகாவோ அவர்களெல்லாம் எப்படின்னா அலங்கரணம் பண்ணிட்டு நல்ல ஒரு இது தலையில குந்துமணியினால அலங்காரம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கணுக்கால் வரையில் குல்பம் ஆகுல்பம் கணுக்கால் வரையில் மயில் தொகையை வந்து தொங்க விட்டுண்டு, அதுக்கப்புறம் கையில சாப்பம், அதுக்கு அம்புகள் அம்ரா துணி இதெல்லாம் வச்சுட்டு இந்த இடையர்கள் எல்லாம், இந்த குழந்தைகள் முகுந்தகா குப்தகா பபோ, அவர்களால் மறைக்கப்பட்டவனாக ஆயிட்டான் கண்ணன். அதாவது அவனை சுத்தி ஒரு ஒரு ராஜா உள்ள போறான்னா சண்டைக்கு, அந்த இடத்துல ராஜாவை சுத்தி எப்படி அவனுடைய அந்த இந்த படை இருக்குமோ இல்லையோ, ராயல் கார்டுங்கிறோம், பிளஸ் அந்த ஒரு இன்னர் சர்க்கிள் அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு 10 பேர் உடனே வந்துருவான். அந்த மாதிரி இந்த கோபர்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்கிறார். ஆனா அதுக்கு அலங்கரணம் எப்படின்னா முகுந்தனானவன் குஞ்சா கலாப பிரதிநத்த கேசைஹி கோபசுதைஹி. இங்க எல்லாமே கோபசுதைஹிங்கிறதுக்கு தான் அட்ஜெக்டிவா போறது. குஞ்சாங்கிறது குந்துமணி, குந்துமணியினால் செய்யப்பட்ட ஒரு அலங்கரண வஸ்து. கலாபங்கிறச்சு தாமான்னு போட்டிருக்காரு, குந்துமணி மாலை. அந்த குந்துமணி மாலையினால பிரதிநத்த கேசைஹி அவர்களுடைய தலைய வந்து கட்டின்னு இருக்கா. இந்த ஜாதி இருப்பா இல்லையா, அந்த குறைவா அந்த ஜாத்தியை நம்ம பார்த்தோம்னா அவள இந்த மாதிரிதான் மணிகளை வச்சுட்டு அலங்கரணம் பண்றா. சோ தே ஆர் வனவாசிகள் தானே. சோ வனத்துல ரொம்ப சுலபமா கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்களை வச்சுட்டு அவ அலங்கரணம் பண்ணிக்கிறது. சோ திஸ் இஸ் வெரி சிமிலர் டு தட். இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும் அதை. அப்படி அவ வந்து காட்டுக்கு போகிறதுனால அந்த காட்டுக்கு உகந்ததான ஒரு வேஷத்தை அவ போட்டு இருக்கான்னு எடுத்துக்கணும். சோ குஞ்சா கலாப பிரதிநத்த கேசைஹி குந்துமணி. அம்பாளுக்கு குஞ்சா பூஷா பணீந்திர கிருத்தவேஷான்னு ஒரு இது ஆர்யா சதகத்துல நினைக்கிறேன், மூகபஞ்சசதியில வரும். குஞ்சா பூஷான்னு அம்பாள் வந்து குந்துமணிய வந்து அலங்கரணமா பொருளா போட்டு இருந்தா அப்படின்னு. குஞ்சா கலாப பிரதிநத்த கேசைஹி, அவர்களுடைய தலை முடி அது எப்படி இருக்குன்னா பிரதிநத்தம் கட்டப்பட்டிருக்கு. எதனால்? குஞ்சா கலாப, குந்துமணியனுடைய மாலையினால. கலாபங்கிறத ஆபரணம்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா கலாபங்கிறத வந்து இதுன்னு எடுத்துக்கலாம். அது என்ன, ஒரு கயரா எடுத்துக்கலாம். ஆகுல்பம் ஆலம்பித பிஞ்ச ஜாலைஹி. ஆகுல்பம் தலையில வந்து மயில்பீலி போட்டுக்கணும். அதை விட இல்லைன்னா இந்த ஒரு ஒரு ஆர்மர் மாதிரி அவ வந்து ஏதோ இந்த மயில் தொகை எல்லாத்தையும் அப்படியே தலையில இருந்து கால் வரைக்கும். அவர்கள் வந்து
குழந்தை இல்லையா? சோ தேர் ஆல் சின்ன பசங்கங்கிறதுனால அந்த மயில் தோகை வந்து பிஞ்ச ஜாலைகி ஏராளமாக அது வந்து கணுக்கால் வரையில் தொங்குற மாதிரி இருக்கு. நம்ம ஆள் உயரத்துக்கு போடணும்னா அது பெரிய ஒரு பீகாக்கே நம்ம வந்து இது பண்ணி பண்ணணுமா இருக்கும். அப்படி இல்ல. இங்க வந்து சின்ன ஹைட் தானே இருக்கும் அவளுக்கெல்லாம். அதனால ஈஸியா கிடைச்சிருமோ நம்ம. சோ எல்லாருமே அங்க வந்து அந்த மயிலினுடைய தோகையை பிஞ்ச ஜாலைகி ஆலம்பிதம். அது வந்து அப்படியே கால் வரைக்கும் கணுக்கால் வரையில் தொங்க விட்டு இருந்தா அந்த மயில் தோகைகளை நிஷங்கிபிகி சாரு பிருஷத்க சாப்பைகி. மேலும் நிஷங்கிபிகிங்கிறச்சு நிஷங்கங்கிறது அந்த அம்ரா துணி குவிவர். எதுல நம்ம வந்து அம்புகளை வைக்கிறோமோ அதுக்கு நிஷங்கான்னு பேரு. அந்த நிஷங்க அம்ரா துணியை வச்சுட்டு இருக்கிறவா நிஷங்கிபிகி, அப்படிப்பட்ட கோபசுதைகி. மேலும் சாரு பிருஷத்க சாப்பைகி, சாரு அழகாக இருக்கும், பிருஷத்க அம்புகள், சாப்ப வில்லு, இவைகளுடன் கூடினவர்களான அந்த கோபசுதைகி. அல்லது வெறும்னா அந்த அழகான அம்பு சாப்பம் இதை வைத்துக்கொண்டு இந்த கோபசுதைகி பிள்ளைகளால எடை பிள்ளைகளால் குப்தகா பபௌ, அதாவது எங்க பார்த்தாலும் சுத்தி நின்னுட்டு இருந்தா, பரிதகா சம்பிருதகா பாத்திஸ்மங்கிற சுத்தி இவ எல்லாரும் நின்னுட்டு இருக்கா. அப்படியே இட் வாஸ் ஆஸ் இஃப் ஹி வாஸ் ப்ரொடெக்டட் பை தெம் அண்ட் ரகசியமா ஹி வாஸ் ஹிடன் பை தெம். எல்லாம் அதாவது மயில் தொகையை வச்சுட்டு தலையில குந்துமணி வச்சுட்டு அம்ரா துணி இது வில்லு அம்பு இதெல்லாம் வச்சுட்டு முகுந்தனை சுத்தி நின்னுட்டு இருந்ததுனால கண்ணன் எங்க இருக்கான்னே தெரியலையா. குப்தகா முகுந்தகா பபோ, மறைக்கப்பட்டவனான முகுந்தன் பிரகாசித்தானுங்கிறார். எது குப்தகாங்கும் பொழுது மறைக்கப்பட்ட வெளியில தெரியாது, பபௌன பிரகாசித்தான்னா இருக்கு. அது அந்த அந்த இதுல படிச்சோம் இப்போ அந்த சௌமிய ரூபகான் இருக்கு. உள்ளுக்குள்ள பகவான் இருக்கும் பொழுது வெளியில அவனுக்கு வந்து ஒரு சௌமிய ரூபமா ஆயிடுறாரு. விஷ்ணு புராணத்துல படிச்சோம். கரெக்ட். உள்ளுக்கு யமனும் யம கிங்கரனும் வந்து பேசிக்கிறா. அதுல ஒரு யமகீதைன்னு ஒரு செக்ஷன் 3வது அம்சத்துல வருது இந்த விஷ்ணு புராணத்துல. யமன் வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த யமகிங்கரன்ட்ட இது மாதிரி, அதாவது பாகவதத்துல வரா மாதிரியே இங்கேயும் நீ வந்து விஷ்ணு பக்தனை விட்டுடு, விஷ்ணு பக்தனை நீ வந்து ஐஷன் போக கூடாதுன்னு சொல்ற. அந்த சமயத்துல சொல்லும் பொழுது யமன் என்ன சொல்றாருன்னா, விஷ்ணு அப்போ யமகிங்கரன் கேட்கறது, நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன்? இவன் தான் விஷ்ணு பக்தன்னுங்கிறத நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன்? எனக்கு லட்சணம் தெரிய வேண்டாமா அப்படிங்கறச்சே அதுக்கு வந்து சொல்லுவார், அந்த மனசுக்குள்ள அந்த விஷ்ணு இருக்கும் பொழுது இங்க வெளியில வந்து சௌமிய ரூபமா இருப்பானா அந்த பர்சன். ஏன்னா பகவானே உள்ள பிரகாசிக்கிறதுனால குப்தமா உள்ள இருக்கிறச்சையும் வெளியில அவனுடைய ரூபம் வந்து சௌமிய ரூபமா இருக்கும் அப்படின்னு அந்த விஷ்ணு புராணத்துல சொல்லுவார். அது என்ன வந்தது, குப்தகா அபி சஹா பபூவ, மறைக்கப்பட்டவனாக பிரகாசித்தானுங்கிற. நல்லா இருக்கு. குஞ்சா கலாப பிரதிநத்த கேசைஹி ஆகுல்பம் ஆலம்பித பிஞ்சஜாலைஹி நிஷங்கிபிஹி சாரு பிருஷத்க. பிருஷத்கனா அம்புன்னு பேரு. சாரு பிருஷத்க அந்த ஸ்லோகம் கிடைக்கிறதான்னு பாக்குறேன். சௌமிய ரூபகான் இருந்தது. வசதி ஹிருதி சனாதனே ச தஸ்மின் பவதி புமான் ஜகதோ அஸ்ய சௌமிய ரூபா. அஸ்ய ஜகதா, இந்த உலகத்துக்கே அவன் வந்து ஒரு சௌமியமா ஒரு காட்சி அளிக்கிறான். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருந்து இந்த பூமியினுடைய ரசத்தை எடுத்துட்டு எப்படி வந்து ஒரு மரமானது அப்படியே பிரகாசமா அவ்வளவு அழகா ஒரு உருவத்தை எடுத்துட்டு நிக்கிறதோ, அது போல ஹிருதி சனாதனே வசதி சதி, மனசுல அங்க சனாதன பகவான் இருக்கும் பொழுது, விஷ்ணு இருக்கும் பொழுது தானா வெளியில வந்து அது தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு மாதிரி இருக்கு. மறைஞ்சிருந்தாலும் அவன் எப்படியாவது வெளிப்பட்டுருவான் இல்லையோ கண்ணன். குஞ்சா கலாப பிரதிநத்த கேசைஹி ஆகுல்பமாலம்பித பிஞ்சஜாலைஹி நிஷங்கிபிஹி சாரு விருஷத்க சாபைஹி குப்தோ பபோ கோபசுதைர் முகுந்தா. அடுத்தது, அக்ராந்தி அகம்பேஷு நகேஷு தைரியம் சௌரியக்கிரமம் ஸ்வாபத விக்ரமேஷு அசிக்ஷயத் க்ஷேமவித் ஆத்மபிருத்யானு விஹார கோபகா மிருகயாபதேசாத். கண்ணன் எதுக்கு அங்க ஒரு
வேட்டையாடணும். வேட்டையாடுவதுங்கிற ஒரு அபதேசகன வியாஜம். வேட்டையாடுவதுங்கிற ஒரு வியாஜத்தினால அங்க வந்து கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்கிற கண்ணன். என்ன கிளாஸ் நடத்துறது? மலை இருக்கு, மிருகங்கள் இருக்கு, இதுட்டே இருந்து நம்ம வந்து என்ன கத்திக்கலாங்கிறத சொல்லி தராராம் கண்ணன். யாருக்கு? அங்க கூட வந்திருக்கக்கூடிய அந்த பிரித்யானு அனுச்சரான், அவனை சுத்தி பின்தொடர்ந்துட்டே வராளோ இல்லையோ, எந்தெந்த கோபர்கள்லாம் வராளோ அவளுக்கு வந்து சொல்லித்தரா மாதிரி இருக்கான். ஏன்னா க்ஷேமவித்து பகவான், க்ஷேமத்தை அறிந்தவன். இவாளுக்கு வந்து என்ன வேணும் என்ன வேண்டாங்கிற அந்த நன்மையை அறிந்தவன். க்ஷேமவித்துங்கிறச்சு பாருங்க, ரக்ஷணீயானாம் ரக்ஷண பிரகார அபிஜ்ஞகாங்கிற, யார நம்ம வந்து காப்பாத்தணுமோ அந்த காப்பாத்தும் விதத்தில் தேர்ச்சி பெற்றவன் அந்த கண்ணன். அதனால க்ஷேம வித்து, க்ஷேமம்ங்கிறது கிடைச்சத காப்பாத்துறதுங்கிறது தான் யோகக்ஷேமம் வஹம்யஹம்ங்கிற. யோகன்னா அப்பிராப்தஸ்ய பிராப்திகி, கிடைக்காத விஷயம் கிடைப்பதுங்கிறது தான் யோகா. அதுல க்ஷேமம்ங்கிறது என்னன்னா பிராப்தஸ்ய ரக்ஷணம், அப்பிராப்தஸ்ய பிராப்திகி, கிடைச்சதை வந்து காப்பாத்தணுமே, அதுதான் யோகக்ஷேமம் வஹாமியகம் அந்த இடத்துல. சோ இங்க க்ஷேம வித்துங்கிறச்சு ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியவாளுக்கு ப்ரொடெக்ட் பண்ற ஒரு முறைய வந்து கத்து தரான் அப்படிப்பட்ட கண்ணன். அது மாத்திரம் இல்ல, கண்ணனுங்கிறதுக்கு என்ன விஹார கோபகாங்கிற, மத்தவாள்லாம் மிருகையாக்காக வந்திருக்கா, வேட்டையாடுவதற்காக வந்திருக்கா, இவன் மாத்திரம் விளையாடுறதுக்கு வந்திருக்கான் கண்ணன். அவாவா வந்து ஜன்மாவை எடுத்துட்டு இதுக்கு ஏத்த மாதிரி ஐயோ மாடை ரட்சிக்கணுமே, இந்த மிருகங்கள்லாம் வந்து அடிச்சிட போறதேன்னு ஒத்தத்தரும் கவலையோட இருக்கும் பொழுது இவன் விளையாடுறதுக்கு வந்திருக்கான். விஹார கோபகா கிருஷ்ணஹா மிருகயாபதேசாத்து, மிருகயா வேட்டை என்ற ஒரு வியாஜத்தினால் ஆத்ம பிரித்யானு தன்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய அனுச்சரானு தன்னோட வரக்கூடியவர்களுக்கு அசிக்ஷயத்து அவன் கத்து கொடுத்தான். எதை கத்து கொடுத்தாங்கிறது தான் இங்கே ரெண்டு விஷயம். ஒண்ணு தைரியத்தை கத்து கொடுத்தான், இன்னொன்னு சௌரிய கிரமம். ஒண்ணு அப்படியே அசையாமல் இருக்கும் தன்மையையும், சௌரிய கிரமம் வேணுங்கிறச்ச பாயணும், ஒரு ஒரு இதோட ஒரு என்ன சொல்றது, சௌரியம் வீரியத்தோட ஒரு நல்ல ஒரு பிரேவரியோட நம்ம வந்து பாயணுங்கிற, பராக்கிரமத்தோட பாய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றேன். அதாவது நிக்க வேண்டிய இடத்துல நிக்கணும், பாய வேண்டிய இடத்துல ஒரு ஆக்கிரமணம் பண்ணவும் தெரியணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் பகவான் சொல்லித்தரானா அந்த கோபர்களுக்கு. எதை காட்டி சொல்லித்தரான்னா ஆக்ராந்தி அகம்பேஷு நகேஷு. ஆக்ராந்திங்கிறச்சே தன்னுடைய சேனை ஆக்கிரமணம் பண்ணும் பொழுது அசையாமல் நிற்கக்கூடிய பர்வதம். பர்வதத்தை போய் நம்ம என்ன அடிச்சாலும் அது என்ன பறந்து போகவா போறது? மைனாக பர்வதமா? இல்லையே, எல்லாத்துக்கும் தான் ரெக்கைய வெட்டியாச்சு இந்திரன், எதுவும் நகர போறது இல்லை. அதனால அதே இடத்துலதான் இருக்க போறது இந்த பர்வதங்கள். அப்படி இருக்கும் பொழுது அது என்ன நம்ம வந்து அடிச்சா கூட ஆக்ராந்தி சமயே அகம்பேஷு சத்சு அல்லது அகம்பேஷு பர்வதேஷு எத் தைரியம் வர்த்ததே, நகராமல் இருக்கக்கூடிய அந்த பர்வதங்கள் இருக்கே அதுல ஒரு ஸ்திரதா இருக்கும் இல்லையோ, அதாவது அசையாமல் இருக்கும் தன்மைங்கிற அந்த தன்மையை இவர்களுக்கு சொல்லி கொடுத்தான். யாருக்கு? தன்னோட பாரு, இந்த மிருகங்கள்லாம் வந்து உன் மேல வந்து ஆக்கிரமணம் பண்ணும் பொழுது நீனும் அப்படியே நிக்கணுங்கிறத சொல்லி கொடுத்தாராம். அதுக்கப்புறம் மிருகங்கள் ஆக்கிரமணம் பண்றதே அதுட்டேந்து என்ன கத்துக்க முடியும் அப்படின்னா, ஸ்வாபத விக்ரமேஷு, ஸ்வாபதங்கிறது அந்த காட்டு மிருகங்கள், அவைகளினுடைய விக்ரமம்னா தாண்டுதல் அல்லது அவைகளுடைய ஒரு செயல், என்ன ஒரு செயல் இருக்கோ அந்த செயலில் இருக்கும் ஒரு ஒரு சௌரிய கிரமம், சௌரிய பரிபாட்டி, பராக்கிரமத்தை வெளிக்காண்பிக்கக்கூடிய அந்த ஒரு 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 இது இருக்கோ இல்லையோ, பரிபாட்டின்னா ஒரு முறை, அந்த விதிமுறையை கத்துக் கொடுக்கிறான் அசிக்ஷயத்து. புரியுதா? அதாவது நம்ம எக்ஸாம்பிள் போட்டு காமிப்போம் இல்லையோ, எப்படி நம்ம ஸ்திரமா இருக்கணுங்கிறதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? நம்ம எத்தனை அடிச்சாலும் இந்த பர்வதம் அப்படியே நிக்கிறது பாரு, அந்த தைரியத்தை நீ கத்துக்கோ. எத்தனை மிருகம் வந்து உன்னை அடிச்சாலும் நீ வந்து இப்போ அசையாம நிக்கணுங்கிறது ஒண்ணு. அடுத்தது, இதே இந்த மிருகங்கள்லாம் வந்து பாயும் பொழுது எப்படி ஒரு துளி கூட அசராத வந்து நம்ம மேல ஆக்கிரமணம் பண்றது பாரு, அந்த மாதிரி நம்ம பதிலுக்கு மத்தவாளை நம்ம ஆக்கிரமணம் பண்ணணும் அப்படின்னு இந்த ரெண்டு குணங்களை கண்ணன்
கோபர்களுக்கு ஆத்ம பிருத்தியானு மிருகயா அபதேசாத்து, மிருகயா வேட்டையாடுவதுங்கிற ஒரு வியாஜத்தினால அசிக்ஷயத்தை சொல்லி கொடுத்தான். இந்த இடத்துல சிக்ஷணம்ங்கிறது உங்களுக்கு த்விகர்மகமா வந்துரும். அந்த தாத்துக்கள்ல இல்லாட்டாலும் அது கதி புத்தி பிரத்யவசானம்னு ஒண்ணு இருக்கு. அந்த புத்திங்கிறச்சு to make it make something understand another person, to make somebody understand this அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம உபயோகப்படுத்துறோமோ இல்லையோ, இன்னொருத்தருக்கு கற்பிக்கிறதுங்கிற அர்த்தத்துல வரும்பொழுது நமக்கு ரெண்டு கர்மா வரலாம். அதனால்தான் தைரியம் ஆத்ம பிருத்தியானு அசிக்ஷயது, சௌரியக்கிரமம் ஆத்ம பிருத்தியானு அசிக்ஷயத் அப்படின்னு வரும். இந்த இடத்துல பரைஹி ஆக்கிரமணே கிருத்தே அபி, அழகா இருக்கு. அப்பே தீட்சிதரோட வியாக்கியானம் அந்த இடத்துல நல்லா இருக்கு. பரைஹி ஆக்கிரமணே கிருத்தே அப்படி, எதிரிகள் நம்மள ஆக்கிரமணம் பண்ணும் பொழுது பர்வதவது தைரியேன ஸ்தாதவ்யம், பர்வதம் போல அப்படியே நல்லது புறமுதுகு காட்டுச்சுண்டு ஓடக்கூடாதுங்கிறதுக்காக பர்வதவது தைரியேன ஸ்தாதவ்யம், வியாக்ராதிவது சௌரியக்கிரமஹா அவலம்பனீயா. அதே சமயத்துல இன்னொருத்தரை நம்ம அட்டாக்கும் பண்ணணுமோ இல்லையோ, வெறுமனை நின்றுட்டு இருந்தா அவன் விட்டு போயிட்டே இருப்பானே, அது இல்லையே, இங்க பதிலுக்கு நம்ம அட்டாக்கும் பண்ணுவேன். அது பர்வதத்திட்ட இருந்து காமிச்சிக்க முடியாது, ஏன் அது கை கால் கிடையாது. அதனால இந்த மிருகங்களை காமிச்சு வியாக்ராதிபதி சௌரியக்கிரமஹா அவலம்பனியா நம்ம மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத காமிச்சானாம். ஆக்ராந்தி அகம்பேஷு நகேஷு தைரியம் சௌரியக்கிரமம் ஸ்வாபத விக்ரமேஷு அசிக்ஷயத் க்ஷேமவித் ஆத்மபிருத்தியானு விஹார கோபஹா மிருகயாபதேசாத். ஆதாய லூனானி முகுந்தபாணைஹி ஸ்ருங்காணி சீக்ரம் வனகாசராணாம் ஷார்ங்க பிரமாணானி ஷனைர் அகார்ஷுஹு தைரேவச்சாரூணி தனும்ஷி பாலாஹா. இங்க அங்க நிறைய அந்த காசரங்கிறது வன மகிஷம், வன காசரம்ங்கிறச்சு இந்த காட்டு எருமைகள் இருக்கே, அந்த காட்டு எருமைகள் எல்லாம் அடிச்ச பொழுது முகுந்த பாணைஹி லூனானி ஸ்ருங்காணி ஆதாய, முகுந்தனுடைய கண்ணனுடைய பானங்கள்னால அந்த எருமையெல்லாம் அவன் அடிச்சுட்டான். அதுக்கப்புறம் அவைகள் விழுந்த உடனே கிடுகிடுன்னு இந்த கோபர்கள்லாம் என்ன பண்ணான்னா அத போய் அந்த சிருங்கங்களை எடுத்துட்டா, அந்த இது இருக்கே கொம்பு, அந்த கொம்புகளை கிடுகிடுன்னு போய் கலெக்ட் பண்ணிட்டாளாம். அப்புறம் மெதுவா உட்கார்ந்துட்டு அதை ஷேப் பண்ணி அதை வில்லாக மாற்றினார்கள். ஏன்னா அந்த கொம்பு நல்ல அந்த காட்டு எருமைக்கு பெரிய கொம்பு இருக்கான். இது இந்த பைசன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கலாம். அந்த கொம்ப இல்ல எருமையே கூட மகிஷான் தானே போட்டிருக்காரு. சோ அந்த வனகாசாரங்கிறது அதனுடைய கொம்பை எடுத்து அந்த கொம்புனால பண்ணதுதான் ஷாருங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஷாருங்கம்ங்கிறது ஸ்ருங்காத்து பவம் ஷாருங்கம். நம்ம பகவானுடைய 2-3 இடத்துல வந்துருத்தோம் இதே சர்க்கத்துல. நமக்கு ஷாருங்கங்கிறது சாதாரண வில்ல குறிக்கிறது, பகவானுடைய ஷாருங்கத்தை குறிக்கல. ஏன்னா இது ஸ்ருங்கத்தினால பண்ணது, கொம்புல இருந்து வந்ததுங்கிறதுனால ஷாருங்கம். ஸ்ருங்கஸ்ய விகாரபூதம் தனுஹு தத் பிரமாணம், அதுக்கு பிரமாணமாக அதனால நம்ம ஒரு போ பண்ண முடியும். அதாவது வில்ல பண்ணிடணுங்கிறதுக்கு என்ன ஒரு பிரமாணம் உண்டோ அதுக்கேத்த மாதிரி அதை தீட்டி ஷேப் பண்ணி வைக்கிறது. மெதுவா அங்க உட்காந்து பண்ணிட்டு இருந்தாளா அவ. சோ ஆதாய முகுந்த பாணைஹி லூனானி, முகுந்தன் கண்ணனுடைய பானங்களினால் லூனானி வெட்டப்பட்ட ஸ்ருங்காணி அல்லது ஷார்ங்க பிரமாணானி ஸ்ருங்காணி, வில்லை அமைப்பதற்கு இத்துணுண்டுக்கு இருந்தா எங்க இருந்து வில்லு நம்ம பண்ண முடியும்? வில்லு பண்ற அளவுக்கு பெரிய பிரமாணத்தை கொண்டது. பிரமாணம்னா மெஷர்மெண்ட். இட் ஹேட் த மெஷர்மெண்ட் தட் வாஸ் ஃபிட் ஃபார் மேக்கிங் இட் இன்டு அ போ. அதுதான் ஷார்ங்க பிரமாணானி. அந்த ஷார்ங்கம் எனும் வில்லை செய்வதற்கு உகந்த பிரமாணத்துடன் கூடினவைகளான ஸ்ருங்காணி கொம்புகளை வனகாசராணாம் காட்டு எருமைகளினுடைய ஸ்ருங்காணி கொம்புகளை சீக்கிரம் ஆதாய, சீக்கிரமாக அதை போய் கலெக்ட் பண்ணிட்டேன். எல்லாரும் போய் அதுதான் இங்க சொல்ற பாருங்க, அகமஹவிகையா துவரிதம் கிரகித்வாங்கிற, எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தரும். ஏன்னா எத்தனை அவன் பண்றானோ அப்பப்போ கொல்லும் பொழுது
எல்லாமே பெருசா இருக்கணுங்கிற அவசியமும் இல்ல. சிலதுக்கு வந்து கொம்பு அத்தனை பெருசா இருக்காதும் என்னமோ. அந்த வில்ல செய்யறதுக்கு பிரமாணமாக ஒரு கொம்பு விழுந்ததுன்னா உடனே போய் அதை வந்து எனக்கு வேணும்னு எடுத்துக்க வேண்டியது. அதனால சீக்கிரம் ஆதாய. அப்புறமா பொறுமையா வில்ல தீட்டிக்கலாமோ இல்லையோ, அதுக்கு அவசரம் இல்லையே. தன்னோடதுன்னு எடுத்து வச்சுட்டோம்னா யூ ஹேவ் டிப்ஸ் ஆன் இட்ங்கிற இந்த ஊர்ல அந்த மாதிரி நான் என்னோடதுன்னு முதல்ல எடுத்து வச்சுடுறது. அத அதுக்கப்புறம் தைஹி சாரூணி தனும்ஷி பாலாஹா ஷனைஹி அகார்ஷு மெதுவா பண்ணிக்கிறா. ஏன்னா அவளோடது. தே டோன்ட் நீட் டு ஹரி இன் மேக்கிங் த ஹோல் திங். பொறுமையா பார்த்து அதை எப்படி தீட்டணுமோ அந்த அளவுக்கு தீட்டி அதை வந்து வில்லா மாத்திக்கிறா. தைஹி ஏவ அந்த கொம்புகளினாலேயே சாரூணி அழகான தனும்ஷி வில்களை ஷனைஹி மெதுவாக பாலாக அந்த கோபகுமாரர்கள் எல்லாம் அகார்ஷு செய்தார்கள். சோ ஆதாய லூனானி முகுந்த பாணைஹி ஸ்ருங்காணி சீக்கிரம் வனகாசராணாம் சார்ங்க பிரமாணானி ஷனைரகார்ஷு தைரேவ சாரூணி தனும்ஷி பாலாக. அங்க இருக்கக்கூடிய அந்த பசங்கள்லாம் கண்ணன் பாணத்தினால வெட்டப்பட்ட அந்த கொம்புகளை எடுத்துக்கொண்டு, சில சமயம் அந்த கொம்பை சீவி விடுறதுன்னு ஒரு பிராக்டிஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து சில சமயம் ரொம்ப அது ஜாஸ்தியா இருக்கும். அதனால அதுக்கு வந்து திமிரு ஜாஸ்தியா இருக்குங்கிறதுனால அதை எடுத்துருவா சில இதுக்கெல்லாம். அந்த மாதிரி கூட இவன் வந்து பானத்தினால அதை அடிச்சு விட்டோம்னா அது சாந்தம் ஆயிடுமோன்னு பின்னாடி வந்து சாந்த மிருகம்னு சொல்ல போறார். அந்த இடத்துல இது உபயோகப்படும். நம்ம இந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷனை கொடுத்தோம்னா. சோ பானத்தினால வெறும் சிருங்கங்கள் வெட்டப்பட்டன. எருமையே க்ளோஸ் பண்ணல. வெறும் அந்த இதை மாத்திரம் கொம்ப மாத்திரம் வெட்டிட்டு அதை கிடுகிடுன்னு இந்த பசங்கள்லாம் எடுத்துட்டு அதுல ஒரு அழகான வில்லை செய்தார்கள் மெதுவா. மனுஷ்ய மாம்ச ஸ்பிருகயா சரோஷம் குஹாந்தராத் உற்பத்தித்தும் பிரவருத்தான் சிலிமுகைஹி கீலித சைலகண்டான் கிருஷ்ணஸ்ததா கேசரிணஹா சகார. இது பர்ஃபெக்ட் அனிமேட்டட் சிஜிஐ கிராபிக்ஸ் மூவி தான் இந்த இடம், இந்த ஸ்லோகம். யோசிச்சு பார்க்கணும். குகைக்குள்ள சிங்கம் இருக்கு. அது என்ன பண்றதுன்னா சரோஷம் கோபத்தோட மனுஷ்ய மாம்ச ஸ்பிருகையா வெளியில எல்லாம் இந்த மனுஷர்கள் சுத்தின்னு இருக்கா அந்த மாம்சத்துக்கு ஒரு ஆசைப்பட்டு கொண்டு அந்த ஆசையினால் மனுஷ்ய மாம்ச ஸ்பிருகையா சரோஷம் கோபத்தோட குஹாந்தராத்து குகையினுடைய உட்பகுதியிலிருந்து உற்பத்தித்தும் பிரவருத்தானு தான். நோட் பண்ணிக்கோங்க. உற்பத்தித்தும்னா ஓடி வருவதற்கு பிரவருத்தான் ஆரம்பித்தன. சோ குகை இருக்கு, குகையினுடைய உட்பிரதேசத்திலிருந்து இதெல்லாம் கோபத்தோட அப்படியே பாயறதுக்கு வர்றது, ஓடி வர்றது. உற்பத்தித்தும் பிரவருத்தானு, உற்பத்தினா பாயறதுக்கு அல்லது ஓடி வருவதற்கு, அந்த பாய்ச்சலாக ஓடிவதற்காக ஆரம்பித்தன எது? கேசரினகா, இந்த சிங்கங்கள். அப்போ அந்த சிங்கங்களை கண்ணன் அந்த சமயத்துல என்ன பண்ணான்னா சிலிமுகைஹி அவனுடைய பானங்கள்னால கீலித சைல கண்டானு சகார. இந்த சிங்கங்களை கீலித்தன்னு அந்த ஒரு ஒரு டார்ட் மாதிரி இந்த இது தூக்கி போடுறோம் இல்லையா, ஒரு சின்ன கத்தி மாதிரி இருக்கும், இந்த நிஞ்சா டார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே தூக்கி போட்டா அது போய் இந்த கழுத்துல நிற்கும், அப்படியே செத்து போயிடுவா. நீங்க வந்து ஏதாவது இந்த நிஞ்சா மூவி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த பாறைய வெட்டி அந்த பாறை போய் அந்த சிங்கத்தினுடைய கழுத்துல இட் காட் லாட்ஜ்ட் ஆஸ் எ டார்ட். சோ கீலித்த சைலம், சைலமானது அதாவது பாறாங்கல்லுங்கிறது அவ அந்த சிங்கங்களினுடைய தொண்டையில அதாவது கழுத்து பிரதேசத்துல போய் அப்படியே குத்தினாப்ல ஆக்கிப்டான் அந்த சிங்கங்களை. இதனுடைய இந்த இமேஜ வந்து அவர் எப்படி சொல்றாருன்னா, உத்தமூர் சுவாமியோடது படிச்சுடுறேன். அழகா அவர் வந்து ஒரு பிக்சரைசேஷன் பண்ணிருக்காரு. அல்ல குஹாந்தராத்து பகிஹி உத்பத்தன பிரவருத்தானாம் சிம்ஹானாம் கண்டான் குஹத்வார நிஷ்கிரமணாத்து கிஞ்சித் பூர்வமேவ. அந்த குகையினுடைய வாய் கிட்டக்க வரும் பொழுது அதுக்கு முன்னாடியே, அதாவது என்ட்ரன்ஸ் கிட்டே வரல, இவன் கண்ணன் என்ன பண்றான்னா அம்பு விடும் பொழுது நேர சிங்கத்துக்கிட்ட விடல. அம்பு வந்து சிங்கத்துக்கிட்ட போகல, அது நோட் பண்ணும். அந்த அம்பு போய் அந்த குகையினுடைய என்ட்ரன்ஸ மூடிப்பிடுறது. எப்படி?
பாறாங்கல்ல போய் அந்த அம்பு அடிக்கிறதாம். அடிச்ச உடனே பொல பொல பொலன்னு கரெக்டா அந்த சமயத்துல வந்து விழறது என்ட்ரன்ஸ்ல இந்த கல்லெல்லாம். கல்லு விழும் பொழுது கிஞ்சிது பூர்வமேவ தத்திரோதாயக குஹா சம்பந்தி சிலாகண்ட கீலன பூர்வகம். அந்த சிலாகண்டங்கள்லாம் உடைச்சு விழும் பொழுது ஷார்ப் எட்ஜஸ் இருக்குமா, ஏன்னா அம்புனாலன்னா அடிக்கிறான், அந்த அம்பே ஷார்ப்பா இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு குத்தினா அந்த பாறாங்கல் வந்து நல்ல கத்தியான வெட்டின மாதிரி ஒரு 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 இது வந்துடுறது அந்த பாறாங்கலுக்கு. அப்போ இட் பிகம்ஸ் வெப்பன் பை இட் செல்ஃப். அது வந்து அப்படி மூடுற சமயத்துக்கு யோசிச்சு பார்க்கணும். குஹாந்தகா சமாகத கண்ட கீலனம் அப்படி அகரோத்துன்னு அர்த்தம். அந்த அந்த சிங்கம் அப்படி பாயறது, இந்த என்ட்ரன்ஸ்ல வந்து கல்லு விழும் பொழுது அந்த கல்லுல போய் இது வந்து ஜாம் ஆறுது அதனுடைய கழுத்து. அப்படி செத்து போயிடுறதான் இந்த சிங்கங்கள்லாம். இப்போ இமேஜின் பண்ணிக்கிறச்சே நன்னாதான் இருக்கு அந்த இடம். அந்த டைமிங் ஆஃப் தட் அம்பு சொல்றேன். மனுஷ்ய மாம்ச ஸ்பிருகையா, மனுஷர்களுடைய மாம்சத்தை சாப்பிடணுங்கிற ஒரு ஆசையினால் சரோஷம் கோபத்தோட குஹா அந்தராத்து உற்பத்தித்தும் பிரவருத்தானு, குகையினுடைய உட்பகுதியிலிருந்து ஓடி வருவதற்கு ஆரம்பித்தவைகளான இந்த சிங்கங்கள், அந்த சமயத்தில் ததா அந்த சிங்கங்களை கேசரினகா சிலிமுகைகி தன்னுடைய பானத்தினால கழுத்துல வந்து பாறாங்கல் குத்துற அளவுக்கு பண்ணிட்டான். கீலித சைல கண்டானு சகார, சைல கீலித கந்தரானு அகரோத். அந்த சமயத்துல இதுகள் வரவும் இவன் வந்து பானத்தினால அடிச்சு அப்படியே லேண்ட்ஸ்லைட் மாதிரி அந்த அந்த குகையினுடைய என்ட்ரன்ஸே மூடுற மாதிரி வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த பாறாங்கல்னுடைய ஷார்ப்னஸ் எல்லாம் கழுத்துல வந்து குத்தித்தான். மனுஷ்ய மாம்ச ஸ்பிருகையா சரோஷம் குஹாந்தராது உற்பத்தித்தும் பிரவருத்தானு சிலிமுகை கீலித சைல கண்டானு கிருஷ்ணஸ்ததா கேசரிணச்சகார. நவாஹிருதைஹி நாத பரிஷ்கிரியார்ஹாம் குஞ்சாஸ்ரஜம் கோபகுமார வீராக விபின்ன வன்ய த்விப கும்ப முக்தைஹி முக்தாபலைர் அந்தரயாம் பபூவு. சரி, இதுதான். இந்த யானைய வெட்டி, அதாவது யானையெல்லாம் கொன்னு அதனுடைய பிள்ளை ஒசந்த ஜாதி யானைகள், யானைக்கெல்லாம் தன்னுடைய மத்தகத்துல வந்து முத்துக்கள் இருக்குன்னு பேரு. இந்த முத்துக்கள் வந்து சிரேஷ்டம், அதாவது உத்தம ஜாதிங்கிறத குறிக்கிறதுக்காக சிலதுல எல்லாம் வந்து முத்துக்கள் உண்டுன்னு பேரு. அதாவது ரொம்ப உத்தம ஜாதி மூங்கிலா இருந்ததுன்னா அதனுடைய அந்த நோட்ஸ் இருக்கும் இல்லையோ, எங்க அந்த அந்த ஜாயிண்ட்ஸ் மாதிரி கணுக்கள், அந்த மூங்கிலினுடைய கணுக்கள்ல வந்து முத்துக்கள் உண்டுன்னு பேரு. அதே போல யானையினுடைய மத்தகத்துல முத்து இருக்கும்னு பேரு. ஆனா எலிபென்ட் பேர்லுங்கிறது இந்த ஸ்ரீலங்கால எல்லாம் மியூசியம்ல எல்லாம் வச்சிருக்காளாம். அது என்னன்னா அந்த ஐவரி வந்து இட் ஃபார்ம்ஸ் இன்டு அ பால் கைண்ட் ஆஃப் திங்குங்கிறா. அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிபிக் ரீசன். நமக்கு அந்த காலத்துல அது எப்படின்னு தெரியல. ஒருவேளை அந்த காலத்துல வசந்த ஜாதி யானையா இருந்ததுன்னா அதனுடைய மத்தகத்துல வந்து முத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றா. அந்த முத்துக்கள் எல்லாம் இந்த கோபர்கள் என்ன பண்றான்னா கோபகுமார வீராக, இந்த கோபர்கள்லயே அவாவா லெவலுக்கு ஏத்த மாதிரி எந்த மிருகத்தை அடிக்கிறதுங்கிறது இருக்கும் இல்லையோ, அதுலயே வீரர்களாக இருக்கக்கூடியவள் யானையை அடிச்சாலாம். யானை அடிச்சதுனால அதனுடைய மத்தகத்திலிருந்து மத்தகத்தை உடைச்சு அதுல இருந்து முத்துகளை எடுத்து இப்ப என்ன பண்ணாய்வா, இந்த குந்துமணி மாலையில முத்துக்களை வச்சு அப்படியே குந்துமணி மாலையே மறைச்சு விட்டாலாம். அப்படி கண்ணனுக்கு அலங்காரத்தை பண்ணினான். கண்ணனும் குந்துமணி மாலை போட்டுன்னு இருக்கான். அதுல தலையில இவா கொண்டு வந்து முத்து அப்படியே அலங்கரணம் பண்ணதுனால கம்ப்ளீட்டா அந்த இருக்கக்கூடிய அந்த குந்துமணி மாலை மறைஞ்சு போயிடுத்துங்கிற. நவ கோபகுமார வீராக, அந்த கோப பசங்கள் எடப்பசங்களுக்கு நடுவுல வீரர்கள் ரொம்ப உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய, அதாவது தன்னுடைய பராக்கிரமத்தை காமிக்க கூடியவர்களாக இருப்பா இல்லையா, அந்த இவர்கள் எல்லாம் கோபகுமார வீராக நவ ஆஹிருதைஹி புதுசா எடுக்கப்பட்ட, அதாவது அப்பதான் புதுசா அவ வந்து they collect that. எதை கலெக்ட் பண்றா, விபின்ன வன்ய த்விப கும்ப முக்தைஹி, விபின்ன உடைக்கப்பட்ட காட்டு யானைகளின் கும்ப மத்தகம்
தலை அந்த நெத்தி, அதிலிருந்து முக்த வெளிவந்த முக்தாபலைஹி முத்துக்களினால் நாத பரிஷ்கிரியார்ஹாம் குஞ்சாஸ்ரஜம் அந்தரயாம் பபூவு. நாதங்கிறது கண்ணன், கண்ணனுக்கு பரிஷ்கிரியா அலங்கரணத்துக்கு அருகதை உடையதாக இருக்கும் குஞ்சாஸ்ரஜம். குருவாயூரப்பனுக்கும் குந்துமணி போடுறாங்கிறாளே, நான் போனதில்லை, எனக்கு தெரியாது. அதனால கண்ணனுக்கு அலங்கரண வஸ்துவாக இருப்பதற்கு அருகதை உடையதான அந்த குந்துமணி மாலை குஞ்சா ஸ்ரஜம், அந்த மாலையை முக்தாபலைஹி இந்த புதுசா அப்படியே ஃப்ரெஷ்ஷா எடுத்த இந்த முத்துக்களை வச்சுண்டு அந்தரையாம் பபூவ அது அப்படியே மறைச்சுட்டான்னு அர்த்தம். திரஸ்சக்ருஹு குஞ்சா தாமனாம் உபரி, அந்த குந்துமணி மாலைக்கு மேல மௌக்திகம் மௌக்திக மாலாபிஹி கிருஷ்ணம் பூஷயாம் பபூவ, முத்து மாலைய போட்டு அவனுக்கு அலங்கரணம் பண்ணினான். சச் தட் அந்த குந்துமணி மாலையே தெரியாத போயிடுத்தான் அப்படி. சோ நவாஹிருதைஹி நாத பரிஷ்கிரியார்ஹாம் குஞ்சா ஸ்ரஜம், ஸ்ரக்குங்கிறது மாலை, அது ஸ்திரீலிங்க பதம் அது, அதனாலதான் இங்க பரிஷ்கிரிய அர்ஹாம்னு அதையும் ஸ்திரீலிங்கத்துல போட்டிருக்க. கண்ணனுக்கு அலங்கரணம் பண்றதுக்கு ஒரு அருகதை உடையதாக, அதாவது இட் இஸ் த மோஸ்ட் வர்த்தி திங், அப்படிதான் அந்த குந்துமணி மாலைய போடுறோம். இதுதான் வசத்திங்கிற, தங்கத்தை விட குந்துமணி மாலை, குந்துமணி தான் வசத்தின்னு பேரு. நாத பரிஷ்கிரிய, ஐ திங்க் மதுசூதன சரஸ்வதி தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஆச்சாரியாளோட பாஷ்யம் தங்கம் போல, அத இந்த துலாம் பாக்குறதுக்கு ஒரு குந்துமணியை வச்சுட்டு எத்தனை குந்துமணின்னு நம்ம ஒரு எடை போடுறோமோ இல்லையோ அந்த தங்கத்துக்கு, என்னோடது ஒரு தன்னோட பாஷ்யத்தை பத்தி சொல்ற மதுசூதன சரஸ்வதி, என்னோடது ஒரு ஒரு குந்துமணி மாதிரியாவது இருக்காதா அப்படின்னு அவர் சொல்றாராம். அது ஆக்சுவலி இட் இஸ் எ வெயில்டு பிரைஸ் அபவுட் ஹிம்செல்ஃப். ஏன்னா பெரியவா சொன்னது இது. அந்த இடத்துல குந்துமணிய வச்சுதான் நம்ம ஸ்வர்ணத்தை எடை போடுறோம், வாஸ்தவம் தான். ஆனா குந்துமணி மாலை பூஷணம் தான் அம்பாளுக்கு சொல்றோமே தவிர ஸ்வர்ணமயமான பூஷணம்னு சொல்ல. குஞ்சா பூஷான்னு மூக பஞ்சசத்தியில போட்டிருக்கு. அதனால சிஸ்டர்ஸ் தானே, சிஸ்டர் அண்ட் பிரதர் தானே கிருஷ்ணனும் இதுவும். அதனால ரெண்டு பேருக்குமே அந்த குந்தமணிங்கிறது ஒரு அழகான அலங்கரண வஸ்து. சோ அந்த நாத பரிஷ்கிரியார்ஹாம் குஞ்சாஸ்ரஜம் அதை கம்ப்ளீட்டா இந்த முத்துக்கள்னால மறைச்சுட்டாங்க. நவாஹிருதைஹி நாத பரிஷ்கிரியார்ஹாம் குஞ்சாஸ்ரஜம் கோபகுமார வீரைஹி விபின்ன வன்ய த்விபகும்ப முக்தைஹி முக்தாபலைஹி அந்தரயாம் பபூவுஹு. शराहतानां विपिने मृगाणाम् आर्द्राहृतैः चर्मभिः आत्तहर्षाः आकल्पयन् आस्तरणानि गोपाः संवेशयोग्यानि सहायिनीनाम्. ஃப்ரெஷ்ஷா அந்த மிருகங்களெல்லாம் அடிச்சு அதனுடைய அந்த தோல் இருக்கும் இல்லையோ அதை ஆர்திரைஹி ஏவ ஆர்திர ஆஹிருதைஹி, அது ஈரமா இருக்கிறச்சையே அதை எடுத்துட்டு அதை மெதுவா படுத்துக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தையா அதை பண்ண வேண்டியது. ஆசனமாகவோ இல்ல ஆஸ்தரணம் மேல போட்டுக்கிறது, தர்பையினால ஒரு படுக்கையை பண்ணிடுறது. அதுக்கு மேல இப்ப பெட்ஷீட் போடுறோமோ இல்லையோ அந்த பெட்ஷீட்டா மாத்திராலாம் இந்த மிருகங்களினுடைய தோலை. சோ ஷர ஆகதானாம் மிருகா விபினே, காட்டில் ஷராகதானாம் மிருகானாம் சர்மபிகி, ஷர ஆகதானாம் அம்புகளினால் அடிக்கப்பட்ட அந்த மிருகங்கள் இருக்கே, எதர் மான் தோலோ இல்ல புலித்தோலோ ஏதோ ஒண்ணு இல்லையா, கஜச்சர்மா கூட இவர் கட்டிக்கிறாரா இல்லையா. கிருத்திவாசகான் இருக்கு, கீர்த்திவாசன் இல்ல, பேர் நிறைய பேர் கீர்த்திவாசன் வச்சுப்பாமா, அதுல கிருத்திவாசாகான்னு பேரு பகவானுக்கு, பரமேஸ்வரனுக்கு. கிருத்திகிங்கிறது ஒண்ணு யானையை வெட்டி அதனுடைய தோல், அந்த தோலை வாசாகனா வாசஸ்ங்கிறது வஸ்திரம்னு அர்த்தம். அத வஸ்திரமா போட்டு இருக்காரு. யானை தோல் எடுத்துக்கலாம், இல்லைன்னா புலித்தோல் ஏதோ ஒண்ணு, அத அடிச்சு அந்த தோலை வஸ்திரமா போட்டு இருக்காருன்னு கிருத்திவாசாக. இங்க மிருகானாம், எந்த மிருகமோ அந்த மிருகத்தை அம்புகள்னால் அடிக்கப்பட்ட அந்த மிருகங்களினுடைய ஆர்திர ஆகிருதைஹி சர்மபிகி, ஆர்திர ஈரமாகவே இருக்கும் ஆகிருத்தம்,
அதை எடுத்து அந்த தோள்களை வைத்து ஆர்த்தஹர்ஷாக சந்தோஷத்துடன் இருக்கும் கோபர்கள் சகாயினீனாம் சம்வேஷ யோக்கியானி ஆஸ்திரணானி அகல்பயன்னு சகாயினீனாம் தன்னோடு கூட இருக்கக்கூடிய மனைவிகள் கூட இருக்கக்கூடிய மனைவிகளோட சந்தேஷ யோக்கியானி அவர்களுடன் கூட படுத்துக் கொள்வதற்கு உகந்ததாக இருக்கும் ஆஸ்திரணானி ஒரு அந்த மேல போர்வை இருக்கு அந்த போர்வை மாதிரி அத ஒரு விரிப்பு அந்த படுக்க விரிப்பாக அவ பண்ணிட்டா அகல்பயன்னு செய்தார்கள் ஒரு பெட் கவர் மாதிரி அந்த மிருகங்களினுடைய அந்த தோலை அவ பண்ணிண்டாள் அது பதப்படுத்தணும் இல்லையா அதை கொஞ்சம் காய வச்சு அது கொஞ்சம் இது பண்ணி இட் ஹேஸ் டு பி மேட் பிளையபிள் ஃபார் தட் அந்த மாதிரி அகல்பயன்னுங்கிறது அதை கல்பயாமாசுகு அதை செய்தார்கள் அந்த சம்ஸ்கரணம் செய்தார்கள்னு அர்த்தம் சோ சகாயினீனாம் தன்னுடன் கூட இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு சம்வேஷ படுத்துக் கொள்வதற்கு யோக்கியானி உகந்தவைகளான ஆஸ்தரணானி அந்த கவர்ஸ் அத அகல்பயன்னு செய்தார்கள் சோ ஷராஹதானாம் விபினே மிருகாணாம் ஆர்திராஹிருதைஹி சர்மபிஹி ஆத்தஹர்ஷைஹி அகல்பயன் ஆஸ்தரணானி கோபாக சம்வேஷ யோக்கியானி சகாயினீனாம் இதோட இருக்கட்டும் அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் குந்துமணின்னு சொல்லுவாங்க இது தேங்க்யூ சோ மச் அந்த குந்துமணி குருவாயூர் கோவில் எல்லாம் நிறைய வச்சிருப்பா ஓகே ஓ யாரோ ஒருத்தர் குந்துமணி குடுக்கணும்னு குருவாயூரப்பனுக்கு நினைச்சாளா வேண்டின்றதா ஓகே குருரமையோட கதையில வரும்